அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக அற்புதமான அமைப்பு ஏற்படுகிறது. பிள்ளைகளுடைய அனுகூலம், பெற்றோர்களுடைய அனுகூலம், துணை அல்லது துணைவியாருடைய அனுகூலம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முருகர் வழிபாடு, கந்தர் அனுபூதின்ற பாடலை கேட்பதன் மூலியமாக நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்த்த தடைகள் தவிடுபடியாக்கும். தேக ஆரோக்கியத்தில் வயிறு கழிவு பாதையில் சிறு உபத்திரமும் பெரிதாக மாறக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஹார்மோன் குறைபாடுகள் மிக அதிக அளவுக்கு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹீமோகுளோபினில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கென்று சிக்கலாகிவிடும். எனவே தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பேரானந்தம் ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், பெற்றோர் பெரியோர்களுக்கு சிறு தேகாரோக்கிய குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. படைப்பாளிகளுக்கும் அதேபோல் கலைத்துறையினர்களுக்கும் மீடியா துறையினர்களுக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தெய்வத்தினுடைய கடாட்சத்தாலும் குலதெய்வத்தின் அனுகூலத்தாலும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இடமாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுனம் புத்திசாலிகள்.